குறிப்பிட்ட காரியத்தை என் ஜெப நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என்னை படிக்க வைக்கும் பொழுது என்னை உணர்த்தினால் அதே என்னை போய் என் மக்களோடு பேச வேண்டும் என்று எனக்கு ஆவியில உணர்த்தினபடினால் இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை தியானித்து பார்க்க போகிறோம். தியானத்திற்கு ஆதாரமாய் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இந்த புதிய வருஷத்திலே பல எதிர்பார்ப்புகளோடு, வேண்டுதல்களோடு, ஜெபங்களோடு ஆண்டவர் சமூகத்துல ஒரு சுத்திகரிப்போடு கூட நாம் காத்துக்கொண்டு நாம் புறப்பட்டு செல்லுகிற ஒரு நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆனால் 2024 முடிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம் ஒரு புதிய வருஷத்திற்குள் போவதற்கு நாம் நம்மை ஆராய போகிறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். சரி, இங்கு வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இவ்விதமாய் தெசலோனிக்கே பட்டணமாகிய சபையே மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்களானவர்கள் சபையானது மாதிரிகளாக, அதாவது ரோல் மாடலாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொல்லி பவுல் அவர்களை உற்சாகப்படுத்தி கடிதத்தில் எழுதுகிறார். திருச்சபைக்குள் சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னவென்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு மாதிரிகள். சத்தம் வரலையே, நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் சொன்னாதான் ஆமென் சொல்லுவீங்க போல. அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் என்றது நமக்கு இரண்டாவது தான். முதல்ல நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இந்த ரெண்டுமே நம்ம கண்ணுல வச்சுக்கிட்டே இருக்கணும். பின்னாடிதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சரி, தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் அழுத்தமா எழுதுகிறார், சபையே நீங்கள் மற்ற எல்லா சபைகளுக்கும், அகாயாவில் உள்ள சபைகளுக்கும் சரி அல்லது மகதோனியா சபைகளுக்கும் சரி, நீங்கள் மாதிரிகளா இருக்கிறீர்கள் என்று மகதோனியா சபை பெருமை பாராட்டுகிறது. அகாய சபை உங்களை குறித்து பெருமையாய் பேசுகிறது. காரணம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை, மாதிரிகளை அவர்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று ஒரு ஊழியர் கீழே இருக்கிறீங்க. 2024 முடிக்க போகிற நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் வாழ்ந்து காண்பித்தீர்களா என்று கேட்டால் பாதி தலை கீழே தொங்கிடும். எதற்கு தொங்குது அப்படின்னா, நம்ம சுய விருப்பமாகவே நாம் செயல்படுகிறோம். 2024 முழுவதும் உங்களுடைய நீங்களே உட்கார்ந்து ஜெப நேரத்தில் ஆராய்ந்து பாருங்க. நம்ம எவ்வளவு பேசியிருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவரை கனவீனப்படுத்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் அவசரம், எல்லாவற்றிலும் அதிகமான பேச்சுகள், அதிகமான தேவனுடைய சித்தத்தை மீறி செயல்படுகிற இந்த வேகமான செயல்பாடுகள், கிரியைகள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே வளர விடாதபடிக்கு அதை தடை செய்து அப்படியே அமைத்து போட்டிருக்கிறது. காலையில வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களை இந்த வருகிற 2024 கடந்து போனதை போல அல்ல, புதிய ஆண்டிலே புதிய மாதிரிகளை அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி என் ஜனங்களுக்கு சொல் என்று என்னை உணர்த்தினார். அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் நான் மாதிரிகளாய் வெளிப்பட வேண்டும்? ஏன் ஆண்டவர் என்னை மாதிரிகளாய் வாழும்படிக்கு அல்லது மற்றவர்களுக்கு நான் ஒரு ரோல் மாடலா இருக்கும்படிக்கு ஏன் எனக்கு சொல்லுகிறீர்கள், ஏன் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அதற்கான ஒரு ஆணித்தரமான வசனத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க திருச்சபையே. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை பட்டு, அவமானங்களை பட்டு, சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மாதிரிகளை எப்படி வைத்திருக்கிறாராம்? தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் நமக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலை வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. எல்லாம் என்னைய பாருங்க, பைபிள் படிக்கும் போது பைபிள் படிச்சுட்டு மீதி பேர் என்னைய பாருங்க.
நீங்க ஏன் மாதிரிகளா இருக்க வேண்டும்? ஏன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க வேண்டும்? இந்த உலகத்திற்கு ஏன் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால், உங்களுக்காக ஒரு ரோல் மாடலை கர்த்தர் செஞ்சுட்டு போயிட்டாரு. நான் இப்படிதான் பேசுவேன். எப்படி பேசுவாரு? மனதுருக்கமாய் பேசுவார், இரக்கத்தை காண்பிப்பார், தயவு வெளிப்படுத்துவார், அன்பை வெளிப்படுத்துவார், கொடுப்பதை காண்பிப்பார், பிதாவினுடைய சித்தத்தை ஜெப நேரங்களில் கேட்டுட்டு அப்படியே சொன்னதை அப்படியே நிறைவேற்றும்படிக்கு செயல்படுவார். இதெல்லாம் அவரை குறித்ததான 4 சுவிசேஷ புத்தகங்களிலே பரிசுத்தவான்களை வைத்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 4 சுவிசேஷத்தை ஒழுங்கா சபை படிச்சாலுமே, நீங்க படிச்சாலுமே நீங்க இயேசுவை போல மாறிடுவீங்க. கையை தட்டி. இப்படி நமக்காக அடிச்சுவடுகளை வைத்துட்டு போன இயேசுவை பின்தொடரும்படிக்கு நீங்கள் மாதிரிகளை மாறி இருக்கிறீர்கள். ஆனா 2024 நீங்க மாதிரிகளா வாழ்ந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் வெளிச்சம். அப்ப என்னையா பண்ண சொல்றார் ஆண்டவரே? ஒரு 3 முக்கியமான மாதிரிகளை நீங்கள் கை கொள்ளும்படிக்கு நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, என்னவோ ஒரு வேலையை செஞ்சுட்டு, எப்படியோ ஒரு குடும்பத்தை நடத்திட்டு, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு ஒரு நேரத்தை கடத்திட்டு போற இந்த வாழ்க்கைலாம் இனிமேல் செல்லாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. ஆமா, நீங்கள் தான் இனி ரோல் மாடல். அதையும் சொல்லுங்க சத்தமா, சத்தமா. நேரத்தை எடுக்காதீங்க, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துருவேன். சத்தமா, நீங்க தான் ரோல் மாடல், நீங்கள் தான் மாதிரிகள். மாதிரி என்றுதான் தெரியுமா? ஒரு ஒரிஜினலை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் மாதிரி, ஜெராக்ஸ். இயேசு தான் எனக்கு ஒரிஜினல். அவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா காரண கர்த்தா. அவரை எனக்குள் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை எனக்குள் நான் தரித்திருக்கிறேன். ஆகவே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக நான் கிறிஸ்துவின் மாதிரியாய் மாறிவிட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை மாதிரிகளாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் உங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதுக்கலாம்? அப்படியா? நான் அந்த ஐயா ஒரு மேல எதிர்பார்ப்பு நிறைய வச்சிருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்தாருன்னா வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே செத்து போயின்னு பாக்குறேன். தயவுசெய்து உன்னுடைய அறிவு குன்றினதை உன்னிலிருந்து எடுத்து போட்டு, இயேசுவானவர் எதை விரும்புகிறாரோ அதை என்னுக்குள் கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதே கிறிஸ்துவினுடைய மாதிரியின் வாழ்க்கை. அல்லேலூயா. விசேஷமாய் ஆண்டவர் 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு அலங்காரமாக மாற்றி கொடுப்பாரா? ஆமென் சொல்லிட்டு இதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தெசலோனிக்க பட்டணம் எதுல மாதிரிகளா இருந்தார்கள்? ரொம்ப முக்கியம் இல்ல? பவுல் சும்மாலாம் ஒருத்தர் வந்து வாழ்த்து எழுத மாட்டார். ஏதோ ஒண்ணு பாக்குறத அல்லது கேட்கறத உணர்வு பூர்வமாய் ஆவியிலே நடத்துதலோடு கூட ஒரு லெட்டர் எழுதுறாருன்னா, அதுல உண்மைக்கு புறம்பா எதுவுமே எழுதாமல் உண்மையோடு கூட விஷயங்களை எழுதி வருவார். அதனாலதான் பவுல் நிருபங்களை அழிக்கவே முடியல 2000 வருஷத்துல. இன்னைக்கு வரைக்கும் ஏன் பவுலுடைய நிருபங்கள் வேதாகமா மாற்றப்பட்டிருக்கிறது சொன்னால், ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆவியின் ஏவுதலினாலே தீர விசாரித்து ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டின்படிதான் வசனங்களை, வார்த்தைகளை, கடிதங்களை எழுதி சபைகளுக்கு நேராய் கொடுத்து சபைகளை பலப்படுத்தி இருந்தார். அப்ப தெசலோனிக்க பட்டணத்திலே அவர் கண்டு வியந்த ஒரு மாதிரிகளை மாத்திரம் நான் உங்களுக்காய் வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு விசேஷித்த ரோல் மாடலை, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற மாதிரிகளை மாறிவிட வேண்டும். அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்கும் பொழுது விசேஷமா இருக்கணும். சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. நீங்கள் இயேசுவினுடைய மாதிரிகளை மாறுபடி காண விரும்புகிறார். சரி, தெசலோனிக்க பட்டணம் எதுல ஒரு முன்மாதிரிகளாக, தேவனுடைய மாதிரிகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக அனைத்து சபைகளும் அவர்களை வியந்து பார்க்கக்கூடியதான வகையில அவர்கள் இருந்ததுக்கான முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் பார்த்து நேரத்தோடு முடிக்க. அதே ஒன்று தெசலோனிக்கேயர் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. சபை குறிச்சு பவுல் எழுதுறாரு. தேவனுக்கு பிரியமான என் சகோதரரே, நாங்கள் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார்,
தெசலோனிக்க பட்டணமே, திருச்சபையே, நீங்கள் மாதிரிகள் என்று சொல்லி அகாயா நாடு சபை மகிழ்ச்சியோடு கூட உங்களை குறித்து பெருமை பேசுகிறது. மக்கதோனியா சபையில பெரிய அளவில் உங்களை குறித்து பேசப்படுகிறது. இதெல்லாம் நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையையும் கிறிஸ்து இயேசுவின் மீது வைக்கப்பட்டதான அன்பின் பிரயாசத்தையும், அர்த்த வார்த்தை சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையின் பொறுமை, இந்த 3 காரியத்தையும் இந்த திருச்சபை காத்து கொண்டதாம். லிசன், எல்லாம் இல்லையே பாருங்க, நான் கொஞ்சம் ஆழமா பேசுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு திருச்சபைகளுக்குள் காணப்பட வேண்டியதான முன்மாதிரிகளை பவுல் எழுதுகிறார். திருச்சபை என்பது சபையில பாஸ்டர் ஐயா கிட்ட நம்ம சேர்ந்துட்டோம், நம்ம இந்த டவருக்கு போறோம், நம்ம அந்த ஜபக்குலங்களுக்கு போறோம், நம்ம அங்க செய்யறோம் இங்க செய்யறோம், இதனால கிறிஸ்தவங்க கிடையவே கிடையாது. எல்லாம் என்னைய பார்க்கணும், எல்லாம் என்னைய பார்க்கணும். தலை கீழே தொங்க போட்டீங்கன்னா யாருக்கு குத்துதுன்னு தெரியாது எனக்கு. எல்லாம் என்னை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் உணர முடியும். நாங்கள் திருச்சபையில சேர்க்கப்பட்டதுனாலே நாங்கள் பூரணமாய் மாறிவிட்டோம், நாங்கள் மாதிரியாய் மாறிவிட்டோம் என்று எண்ணிவிடாதீர்கள். ஒரு திருச்சபைகளுக்குள் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு விசேஷித்த விசுவாசிகளும், ஆத்துமாக்களும், குடும்பங்களும் உங்கள் விசுவாசத்தின் கிரியை நீங்கள் வெளி காண்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். விசுவாசத்தின் கிரியை என்றால் என்ன? நீங்கள் நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயத்தை உள்ளத்தில் வைத்து இயேசுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வேலைகளிலே, உங்களுடைய கிரியைகளிலே வெளிப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் விசுவாசமானது தளரப்படாது. துர்ச்செய்தி கேட்டாலும் சரி, தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுவீர்கள். எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அதை விசுவாசத்தை கொண்டு முன்னெடுத்து நடத்துவீர்கள். இதை புறஜாதி மக்கள் பார்ப்பார்கள். நீங்க விசுவாசத்தை கிரியைகளிலே வெளிப்படுத்தாமல் உங்க சுய தோற்றத்திலே, உங்களுடைய சுய விருப்பங்களிலே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் விசுவாசிகளுக்கு முன்பதாக உங்களுடைய வெளிச்சம் இருக்காது. நீங்கள் மாதிரியா இருக்க மாட்டீங்க. விசுவாசின்றதுக்கு அர்த்தமே எல்லாவற்றையும் நம்புவதுதான். அருளாளர் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கண்ண மூடி நம்புவதுதான் விசுவாசம். ஆண்டவர் எனக்கு செய்தாலும் சரி, செய்ய மறந்தாலும் சரி, அல்லது செய்ய தாமதித்தாலும் சரி, நான் என் ஆண்டவருக்காக என் கிரியைகளை செய்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இந்த திருச்சபையில நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க வைங்க. அந்த பொறுப்பை பிற்பாடு நீங்கள் வளர்ந்து நிற்க போகிற ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அல்லது தரிசனத்தோடு ஒரு ஊழியர் கொடுத்திருப்பார். நாம என்ன நினைப்போம்னா, பொறுப்பு வாங்கின உடனே அதை ஒரு வாங்குறோமோ இல்ல வாங்கலையோ அது உங்களுடைய விருப்பம். வாங்கின உடனே அல்லது வாங்க வரும்பொழுது நம்மளுக்கு உடனே ஒரு மேன்மை கிடைக்கல அப்படின்னும் பொழுது ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவோம். அப்படி கிடையவே கிடையாது. ஊழியத்திற்கு ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை விசுவாச மனக்கண்களோடு கூட பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து கிரியைகளை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது இந்த தெசலோனிக்க பட்டணத்தில் வெளிப்பட்டது. இரண்டாவது, அந்த திருச்சபையில் வெளிப்பட்டதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் அன்பின் பிரயாசம். லிசன், எல்லாம் என்னைய பாருங்க. உங்களுடைய அன்பின் பிரயாசம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் வெளிப்பட வேண்டும். அன்பு என்னன்னா தெரியுமா? ஒருத்தர் கசத்துக்காம, விரோதிக்காம, பழிக்காம, அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்துவை முன்னாடி வைத்து கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரிகளை உள்ளே நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே இருதயத்திலே சுமந்து அதை வெளிப்படுத்துவதுதான். யாருக்குதான் இங்க பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரு மாதிரிதான். ஒரு சாதாரண குடும்பமே எடுத்துங்களேன், கீழே இருக்கு தம்பி, சாதாரண ஒரு குடும்பம் எடுத்துங்களேன், 5 அண்ணன் தம்பின்னு வச்சுங்க, இல்ல 5 அக்கா தங்கச்சி கூட வச்சுங்க. 5 அக்கா தங்கச்சியும் 5 அண்ணனும் ஒன்னா இருப்பாங்க. ஆனால் அவர்களை கல்யாணம் செய்திருக்கிற அல்லது அவர்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது அவள் பெற்றெடுத்திருக்கிற அல்லது அவர்களை பெண் மாமியார் வீடா இருக்கட்டும் அல்லது மற்ற உறவுகளா இருக்கட்டும், நீங்க 5 பேர் இருக்கிற மாதிரி இருப்பாங்களா இல்ல இந்த 5 பேருக்கு முரணா இருப்பாங்களா? லிசன், நான் பேசுறது புரியுதா? குடும்பத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துக்குள்ளேயே அன்பை காண்பிக்க முடியாத கசப்புகள், விரோதங்கள், வைராகியங்கள், ஒரு மூர்க்க குணங்கள் வெளிப்படுமானால் திருச்சபையை நடத்த விடாதபடிக்கு பிசாசு அந்த வேலையை செய்வான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது?
என் சபையில ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. எங்க ஐயா கிட்டத்தட்ட மோசை மாதிரி என் கண்ணுக்கு. அவருக்கு இல்லாத பிரச்சனையா? அவர் குடும்பத்தில் இல்லாத பிரச்சனையா? எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கிறிஸ்து நம்ம கிட்ட கொடுத்த ஊழியத்தை, பரம ராஜ்யத்தினுடைய வேலையை, நாங்கள் உங்களை கொண்டு போய் கர்த்தருக்கு சேர்க்க வேண்டிய வேலையை உண்மை முத்தமத்தோடு கூட செய்கிற வேலை தான் ஊழியக்காரர்களுடைய சபையோட வேலை. ஆனால் இன்றைக்கு திருச்சபை அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறது. ஒருவரை ஒருவர் சமாதானம் சொல்லி கொடுப்போம். எங்க ஐயாவுடைய செய்தி முடிச்ச உடனே சொல்லுவாரு, ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போவார். சமாதானம் சொல்றீங்களா? நிறைய சபைகள் அது இல்லை. அன்பா விசாரிக்கிறீங்களா? ஏன் சிஸ்டர் போன வாரம் வரல, ஏன் பிரதர் போன வாரம் வரல, என்ன ஆச்சு, அவசரம் வந்தா நீங்க காணோம் என்று சொல்லி கேட்கும் பொழுது தெளிவான ஒரு அறிக்கையை நீங்கள் சொல்லுகிறீங்களா? அன்பு என்பது உங்களை விட்டு விடாதபடிக்கு இழுத்துக் கொள்ளும். அன்பு பெருகுதையா என்னப்பாவும் சமூகத்திலே, அபிஷேகம் வளருதையா பார்வையிலே. இந்த அன்பு வெளிப்பட 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 அபிஷேகம் வளர ஆரம்பிச்சு. எனக்கு இந்த வயசுல, என் வயசுல நான் குடும்பத்தை 2 குடும்பத்தை என் தலைமையில சுமந்து நான் தாண்டி வந்து இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எனக்குள் பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது. கைகளை தட்டி அல்லேலூயா. அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்த வைக்கும். இரண்டாவது, அன்பின் பெரிய அடையாளம் பிரயாசம் என்பது, சபையில ஒரு காரியத்தை தெசலோனிக்க பட்டணத்திலே பவுல் சொல்றார் என்று சொன்னால், அவர் எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து சபையினுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தினார்கள். பல விதத்திலே உறுதிப்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அன்பின் பிரயாசம் என்பது இன்னொரு இடத்துல எபிரேயர்ல அழகா பவுல் எழுதுவார். வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை, இந்த காரியத்தை தெசலோனிக்க பட்டணம் செய்தது. லிசன், எல்லாம் பாருங்க. ஒரு சபையினுடைய கட்டமைப்பு என்பது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து கொடுப்பதும், உழைப்புகளை போடுவதும், ஒத்துழைப்பு காட்டுவதும், ஜெபத்திலே உறுதியா தரித்திருப்பதும், உபவாசத்துல ஜெபிப்பதும், பல ஐக்கியத்தினுடைய எல்லா காரியத்தையும் வந்து நிற்பதுதான் இந்த காரியத்தினுடைய அடையாளம். தெசலோனிக்க பட்டணம் செஞ்சது அன்பின் பிரயாசத்தை காண்பித்தார்கள். எப்படி காமிச்சாங்க தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை காமிச்சாங்க, சபையோட தேவைகளை காண்பித்தாங்க, ஒரு ஏழைக்கு உதவுவதில் காண்பித்தாங்க, ராஜ்யத்தை கட்டுவதில் தீவிரப்பட்டாங்க, ஏன் சொல்ல போனா ஊழியம் செய்தாங்க. எல்லாவற்றிலும் மாதிரிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அர்த்த வார்த்தை அழகா சொல்லுது, அவர் மீது நம்பிக்கை பொறுமையோடு கூட இருந்ததா. தெசலோனிக்க பட்டணத்துல 3வது காரியம் அழகா சொல்றாரு பாருங்க பவுல். முதல் காரியம் சொன்னாரு, நீங்க விசுவாசத்துல செஞ்ச எல்லா வேலைகளையும் நான் நினைச்சு பாக்குறேன். 2வது, உங்களுடைய அன்புள்ள பிரயாசம் எல்லாமே கொடுத்தீங்க. நான் குறைவு போடும் பொழுது சாப்பிட்டீங்களான்னு வந்து கேட்டீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க. எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்க? எத்தனை பேருக்கு மத்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை பேர் சபையில சாப்பாடு எல்லாம் இருந்தவங்களுக்கு எத்தனை பேர் சாப்பாடு போட்டீங்க? எல்லாம் செஞ்சிருப்பீங்க, உங்களெல்லாம் குறை சொல்லல. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு அன்பின் பிரயாசத்தினுடைய வெளிப்பாடு. 3வது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நம்பி இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு அல்லவா, அதை பொறுமையோடு கூட காத்து கொண்டீர்கள். என்ன நம்பிக்கை? நான் இப்படி ஆண்டவருக்காக விசுவாசத்தோட கிரியை நடப்பிக்கிறேன், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன், அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்துறேன், அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர, அநேகருக்கு நான் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு மாதிரிகளா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியமும் தெசலோனிக்க பட்டணத்தில் மாதிரியாய் பார்க்கப்பட்டதா, மாதிரியாக வைக்கப்பட்டதா. பவுல் சொல்றாரு இல்லையோ, உங்களை குறித்ததான சகல காரியங்களும் வெளிப்பட்டது. மகதுனியா சபை உங்களை குறித்து பூரிப்படைந்தது, பெருமையாய் பாராட்டியது. உங்க சபையை பார்த்து எத்தனை பேர் பெருமையா பேசுறாங்க? ஹலோ, உங்களை குறிச்சு யாராவது பெருமையா பேசுறாங்களா? ஐ மீன் கிறிஸ்துவுக்குள்ள சொல்றேன். நீங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்குது, அதெல்லாம் கிடையாது பெருமை. ஹலோ லிசன், நீங்க நல்ல வீட்டுல இருக்கிறதால அது அப்படி கிடையாது. உங்களுக்குள் காணப்பட வேண்டிய விசுவாசத்தின் கிரியை, அன்புள்ள பிரயாசம், நீங்கள் நம்பி இருக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிற உங்களுடைய மாதிரியின் வாழ்க்கை மற்றவங்களை பார்த்து பிரமித்தார்களா?
அப்படி பார்க்கல அப்படின்னா நீங்க ஜீரோவா இருக்கிறீங்க அர்த்தம். இன்க்ளூட் என்னைய தான் சேர்த்து சொல்றேன். நான் இந்த 3 காரியத்தை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டவரையே ஏமாற்றி விட்டேன். என்னை நானே மிஞ்சின நீதிமான யோசித்து நான் ஆண்டவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். 2025 உங்களுக்கான காலங்கள். 2025 ஒரு புதிய காலத்தோடு நீங்க நுழையிறீங்க. நீங்கள் மாதிரிகளை மாற வேண்டும். நல்ல விசுவாசி, நல்ல பரிசுத்தம் உள்ள பிள்ளை, நல்ல அன்பு காட்டுற பிள்ளை, நல்ல நம்பிக்கையில உறுதியா இருக்கிற பிள்ளை, பொறுமையா இருக்கிற பிள்ளை என்று சொல்லி உங்களை குறித்து சாட்சி அநேகர் சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஒரு காரியம் அழகாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அதே தெசலோனிக்க பட்டணத்துல பவுல் பார்த்து வியந்ததான ஒரு காரியம். அதே தெசலோனிக்கியர் 9ஆம் வசனம் மட்டும் வாசிங்க சீக்கிரமா. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து போதும். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த தெசலோனிக்க பட்டணம் செய்த ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ததாம். நீங்கள் இரண்டாவதாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அல்லது நீங்கள் மாதிரிகளை வெளிப்பட ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். 25ஆம் வருஷத்துல யார் யார் என்னென்ன ஊழியம் செய்யுன்னு கேட்டா பாதி தலை தொங்கிடும், கையே வராது. எத்தனை பேர் டிராக்ஸ் கொடுத்தீங்க? செத்தமா 1, அவ்வளவுதான். மீதி பேர் என்ன பண்ணீங்க? எல்லாம் மனப்போன வாழ்க்கை. எத்தனை பேர் மற்றவர்களுக்காக செபித்தீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் கொடுங்கன்னு சொன்னீங்க, அது ஒரு ஊழியம். எத்தனை பேர் சபையோடு இணைஞ்சு சாப்பாடு செஞ்சீங்க? எத்தனை பேர் சபையில இருந்து இந்த அழகான வேலைகளை செஞ்சீங்க? எத்தனை பேர் பெருக்குனீங்க? எத்தனை பேர் பாய்ப்பிட்டீங்க? ரெகுலரா செய்யறவங்க இல்ல, மாறி மாறி ஒரு ரொட்டேஷன் வருவாங்க. நானும் ஐயோ இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன், இன்னைக்கு நான் வரேன் கொள்றேன். எத்தனை பேர் கிராம ஊழியங்களுக்கு போனீங்க? அல்லது எத்தனை பேர் மருத்துவமனை ஊழியத்துக்கு போதகரோட நாலேஜோடு சபையோட அனுமதியோடு போய் நான் எல்லாம் செஞ்சீங்க? எத்தனை பேர் டெய்லி ஒரு ஆளுக்கு ஒரு வசனம் அனுப்பிச்சீங்க? சத்தமா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கும் ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் போடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. 2024 கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டார். 2025 டைட்டா பிடிப்பார். என்னப்பா பிடிப்பாரு? ஒண்ணு கர்த்தருக்காக வாழ், இல்லைன்னா கர்த்தருக்காக சாவு. ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துதான் போறோம். ஐயா பார்த்துப்பாரு, மற்றவங்க பார்த்துப்பாங்க, உடன் ஊழியர் பார்த்துப்பாரு, மூப்பர் பார்த்துப்பாரு, வாலிபர் பார்த்துப்பாங்க. காலம் போவாது. தெசலோனிக்க பட்டணம் தன்னுடைய வேலையை சரியா செய்ததாம். என்ன செஞ்சது? தெசலோனிக்க பட்டணம் சாதாரண பட்டணம் இல்ல, விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். விக்கிரக ஆராதனையை அதிகமாய் பேசி சிலாகித்து வணங்கின பட்டணம் அது. அப்படியே பெருசா பார்ப்பாங்க. அந்த இடத்துல பவுலை கர்த்தர் அனுப்பி சபையவே தேவன் மாற்றுகிறார், சபையாகவே உருவாக்குகிறார். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அங்க பவுல் சொல்றாரு பாருங்க, நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. என்னது? சத்தமா எதை விட்டுட்டு? இப்பவே சொல்றேன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் சொல்றேன், எதெல்லாம் விட முடியாத பாவம் இருக்குதோ விட்டுடுங்க. லோ கேக்குதா? பொய் பேசுறது பாவம், திருடுறது பாவம், வட்டிக்கு கொடுக்கறது பாவம், மற்ற இச்சைகளில் உட்படுவது பாவம், மற்ற தேவனுக்கு பிரியமில்லாது வாழ்வது பாவம், கீழ்ப்படியாம இருக்கிறது பாவம், தீய நோக்க பாவம், ஒருத்தனை சபிக்கிறது பாவம், ஒருத்தனுக்கு விரோதமா யோசிக்கிறது பாவம். இப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் விட்டு விட்டு தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய மாதிரியாய் மாற்றப்பட்டேன் என்கின்ற அறிவோடு, ஞானத்தோடு, பலத்தோடு, பரிசுத்த ஆவியோடு, வல்லமையோடு கூட நீங்கள் ஊழியம் செய்ய வர வேண்டும். இன்னமும் செய்தி கேட்டு உட்காந்துக்கிற வேலைலாம் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், நான் இன்னைக்கும் என் சர்ச்சில் இருந்து, ஐயாவுக்கு தெரியும், நான் என் சர்ச்சில் இருந்துதான் சுவிசேஷகனா வெளியே பயன்படுறேன். சபையினுடைய பக்தி விருத்திக்காக தான் நீங்க எல்லாரும் ஊழியக்காரர்களா மாறணும். உங்க சுய பெருமை பேசுவதுக்காக அல்ல. நல்ல புரியுதான் பேசுறது. என் பேரை கொடுக்குறேன், இன்னைக்கு போய் கேளுங்க, சாலமோன் இருக்கிறாரான்னு கேளுங்க, அவன் என் புள்ளதான், என் ஊழியக்காரன் தான், என் சபையினுடைய இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லுவார். அதுதான் திருச்சபைக்கு நீங்கள் கொடுக்கிற மகிமை, கணம். அதை விட்டுட்டு நீங்க இண்டிபெண்டா ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தர் ஒருவேளை சொன்னாருன்னா உபவாசத்தோடு பாஸ்டர் கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்டு உங்க ஊழியர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்க செய்தீங்கன்னா அது ஆசீர்வாதம். உண்மையா சொல்றேன். என்னை ஆண்டவர் அடிக்கடி பேசிட்டே இருந்தாரு. நான் ஒரு நாள் என் தகப்பன் கிட்ட போனேன்.
எனக்கு இது மாதிரி தேவகுமாரன் ஊழியங்கள்ன்ற பேரை கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றாரு தெரியல. நான் ஜோம் பண்ணி சொல்றேன் போன்ட்டேன். கிட்டத்தட்ட 1 மாசம் ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் அழைச்சி சொன்னாரு, உன்னுடைய பேருக்கு முன்னாடி சுவிசேஷகர் குமார் சாலமோ தேவகுமார் ஊழியம் போட்டு பக்கத்துல LGC ஊழியம் போட்டு மட்டும் பண்ணுப்பா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செய்யறேன். என்ன பேர்ல? LGC பேர்ல தான் பண்றேன். ஆனால் என்னுடைய தனித்துவமான ஆண்டவரின் கொடுக்கிற வெளிப்பாடுகள் தரிசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினுடைய நடத்துதலோடு செய்தாலும் கூட நான் என் சபைக்கு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் விக்கிரகங்களை விட்டு இயேசுவுக்காக இயேசுவை பின்பற்றுகளாகி ஊழியக்காரர்களை பின்பற்றுகளாக மாறி அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள். 2024 உனக்காக வாழ்ந்த லிசன் வாலிப பிள்ளையே, லிசன், நல்ல கவுனி, நல்ல கவுனி. நீ பேட் வாசிக்கிறியா, கீபோர்டு வாசிக்கிறியா, கேமரா எடுக்கிறியா, இல்ல பாய் போடுறியா, இல்ல சாப்பாடு செய்யறியா, இல்ல அலங்காரம் பண்றியா, இல்ல வண்டி எடுத்துட்டு ஓடுறியா, ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரியா, இல்ல ஊழியக்காரனோடு கூட இருந்து ஒரு டீ காஃபி ஊத்தி தரியா, இதெல்லாம் ஒரு ஊழியம். லிசன் லிசன் லிசன். இதெல்லாம் நான் செஞ்சவன். என் சர்ச்சில் நான் பெரிய ப்ரொஃபஷனல் கேமராமேன். கேட்டு பாருங்க என் மனைவிய. என் சர்ச்சில் ஸ்டேஜ் அலங்காரம் நான் தான் செய்வேன், பெருக்கி பாய் போடுவேன், கழுவேன், மொழுவேன். 1500 பேருக்கு நாங்க ஒரு ஆள் தான் செய்வோம். சும்மா தூக்கி வந்தீங்க ஆண்டவர். கத்த நிக்க வைக்கிறாருன்னா முன்னாடியே எல்லாத்தையும் பெருமையின் கூறுகளை உடைப்பா. நமக்குள்ள தாழ்மை வருவதற்கு பல முறை ஊழியக்காரன் வச்சு கொட்டுவாரு. ஊழியக்காரன் ஒரு 100 பேருக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கிட்ட போறேன், என் ஊழியக்காரனை பார்த்து நீ இல்லைன்னா எனக்கு 1000 பேர் இருக்கா, வேலையை பார்த்து போ அப்படி சொன்ன ஊழியக்காரன் தான் என் ஊழியக்காரர். சகித்து கொண்டோம். காரணம் ஒன்றே ஒன்று, நான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். சும்மாலாம் வந்துட்டு நான் ஏதோ பண்ணிட்டு இப்படிலாம் வந்துலாம் நிக்கவே இல்லை. நேத்து ஞானசாமி, நேத்து ரசிக்கப்பட்டு இன்னைக்கு ஞானசாமி, இன்னைக்கு ஒண்ணு மைக் எடுக்கல. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நான் செய்ய முடிக்க ஆண்டவர் அழைத்தார். 2003 இருந்து 2014 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட என்னை தேவன் புடமிட்டு கொண்டே இருந்தார். ஊழியத்துக்கு சும்மா ஆண்டவர் அழைக்க மாட்டார். வளர்ச்சிக்கு ஒரு காலம் உண்டு, அபிஷேகத்தின் பெருக்கத்திற்கு ஒரு காலம் உண்டு, தேவனோடு கூட உறவாடுவதற்கு ஒரு காலம் உண்டு. காரணம், நான் ஏதோ ஒரு அவலட்சணமாய் வந்து ஊழியம் செய்வதற்காக அல்ல, மாதிரியாய் ஊழியம் செய்வது. கையை தட்டி கையை தட்டி இன்றைக்கு அநேக வாலிபருக்கு ஆண்டவரை மாதிரியை மாற்றிவிட்டார். சும்மா ஆண்டவர் நிக்க வைக்கல. தெசலோனிக்க பட்டணம் ஊழியம் செய்வதற்கு எல்லாம் பொல்லாத விக்கிரகங்கள் என்ன தெரியுமா? ரெண்டகம் பண்றது பில்லி சூனியமான பேச்சுக்கு சமம், பில்லி சூனியத்திற்கு சமம். பொய் பேசுகிறது தேவனுடைய பார்வையில விக்கிரகத்துக்கு சமம். வேசித்தனமும் மற்ற அவலட்சணம். இன்னொன்னு சொல்ல பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் என்று சொன்னாலும் ஆவியில பேசுறேன் நான். நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்யணும் என்று சொன்னா உங்க குடும்பத்துல சாட்சி. புரியுதா? தயவுசெய்து குடும்பத்துல சாட்சி இல்லாம வெளியே வந்து பைபிளை தூக்கி அயோக்கியத்தனம் பண்ணாத. நீ யாரா கூட இரு. நான் சுவிசேஷகனாய் பேசுகிறேன், தைரியமாய் பேசுகிறேன். உன் குடும்பத்துல உன்னை குறிச்சு சாட்சி இல்லைன்னா தயவு செய்து நீ பைபிள் எடுத்துட்டு வெளியே வரவே வராத. உனக்கு பாஸ்டர் போஸ்டிங் கொடுக்கலாம், இல்ல வெளியே நீ ரெவரண்ட் வாங்கலாம், வெளியே பாஸ்டர் பட்டம் வாங்கலாம், வெளியே நீ பைபிள் காலேஜ் போகலாம், என்ன விட படிக்காது, உன்னுடைய திருப்தி. ஆனா பரலோகம் உன்னை அங்கீகரிக்காது. அதுவே குடும்பத்தில் சாட்சி உள்ளவனா இருந்து சகல காரியத்தை தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆகட்டும் என்று சொல்லி வருகிற சபைக்கு அடங்கி இருக்கிற சபையினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவியை செலவழிக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் தேவன் நேசிக்கிறார். அதை தெசலோனிக்க பட்டணம் மக்கதோனியாவுக்கும் மகாயா நாட்டுக்கும் சாட்சிகளை மாதிரியான கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி 10ஆம் வசனம் சீக்கிரம் வாசிச்சிட்டேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டர், ரொம்ப நிறுத்தி நிதானமா அழகா படிங்க பாப்போம். இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை ஹலோ பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம். இன்னைக்கு வர ஊழியக்காரர் பேசுறது இல்ல. இயேசு சீக்கிரம் வர போறார், உனக்காக தான் வர போறார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவர் வரும்போது கொடுப்பான். நீங்க ஆயத்தமா? மூஞ்ச பார்த்தா பேச, ஏன் மூஞ்ச பாக்குறீங்க?
ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மனசு தோணுச்சு, திடீர்னு இப்போ மறுரூபம் வந்துச்சுன்னா நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு யோசனை. இருப்போமா மேல, இல்ல கைவிடப்படுவோம் அப்படின்ற பயம் எங்களுக்கே இருக்குது இன்னமும். ஏன் தெரியுமா? தெளிவாய் இந்த காரியத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம், அப்படியே 3ஆம் அதிகாரத்தை கடைசி வசனம் வாசிங்க. லிசன், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இவ்விதமாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக பிழையற்ற இருக்க வேண்டும்படி இருக்கிறீங்களா? ஹலோ பிரதர் சிஸ்டர், என்னது பிழையற்ற பரிசுத்தம்? புரியுதான் சொல்றது? 2024 என்ன நான் அட்டூழியம் பண்ணோம். பாதி கிறிஸ்தவ ஜனம் புது படத்துக்கு போய் உட்கார்ந்து உண்மையா விஆர் மால்ல நான் பார்க்காத ஆளா, நான் ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பேன். உங்க எல்லாரையும் பார்ப்பேன். அண்மையில கூட நடுவில் ஒரு பேக்கரியில இங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்தேன். நான் திடீர்னு பார்த்தேன். அது போல எல்லாமே கண்களை பார்த்துதான் இருக்கிறேன். அப்ப நான் என்ன யோசிப்பேன்னா, பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவளா இருக்கும்படிக்கு அவருடைய வருகையை நோக்கி இருக்க வேண்டுமா? தெசலோனிக்க பட்டணம் இயேசுனுடைய வருகையை, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை விரும்பி எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்ததா? நீங்க இருக்கிறீங்களா? ஹலோ, ஏசப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டும், என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியது இருக்குது, வீடு கட்ட வேண்டியது இருக்குது, நான் படிக்க வேண்டியது இருக்குது, நான் போக வேண்டியது இருக்குது, நான் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, நான் லவ் பண்ற ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் விட்டு திடீர்னு வந்துட்டானா நான் என்ன பண்றது? நீங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க. நோ 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 நோ. இயேசு இன்றைக்கு வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கின்ற உறுதி தெசலோனிக்க பட்டணத்துக்கு இருந்து கொண்டே இருந்த. கைகளை தட்டி 3 காரியம் பார்த்தேன். 3 காரியம். அவர்கள் விசுவாசத்தின் கிரியினால் அன்பை பிரயாசத்தை வெளிப்படுத்தி நம்பிக்கையில பொறுமையா இருந்தார்கள். அது ஒரு மாதிரியை காண்பித்தார்கள். 2வது, கர்த்தருக்காக எல்லா விக்கிரகத்தின் நரகலான விக்கிரகங்களை விட்டுவிட்டு கர்த்தருக்காக கர்த்தரை பின்பற்றுவர்களாகி ஊழியம் செய்வர்களாய் மாறினார்கள். 3வது, இயேசுவின் வருகையை அதிகமா எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருந்தார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? 2025 நீ வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளைய படிக்கணும், அதை பண்ணு, இதை பண்ணு, எல்லாத்தையும் நினைக்கிறத விட இந்த 3 காரியத்துல உங்களை ரோல் மாடலா வச்சுக்கிட்டே இருக்கு. உங்களை பார்த்து ஒருத்தங்க சபைக்கு வந்தாதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பாஸ், இல்லைன்னா நீ ஃபெயில் ஆயிருக்கிறன்னு அர்த்தம். வாயை சுத்தமா வச்சு அசுத்தம் பேசாதீங்க, அசுத்தமானவர்களோடு கூட சேராதீங்க. காரணம், நீங்களும் அசுத்தல் என்று காணப்படுவீர்கள். ஐயா அவனுடைய பாலிய சிநேகிதனச்சே, பாலிய சிநேகிதியாச்சே, இந்த கதைலாம் எங்களுக்கு வேணாம். ஒண்ணு உன்னைய மாதிரி அவங்கள மாத்து, இல்லையா அவங்கள விட்டு நீ விலகு. புரியுதா நான் சொல்றது? இன்னமும் வெளியே உட்கார்ந்து பெண்களுக்கு சொல்றேன், இயேசுனுடைய வருகை ரொம்ப சீக்கிரம். நான் அண்மையில கூட ஒரு அழிவை பார்த்தேன், ஆவியில பார்த்தேன், கலங்கி போயிருந்தேன். மிகப்பெரிய அழிவுகள் தேசத்தை நோக்கி வருகிறது, உலகம் முழுவதும். சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாக அநேக கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாறுபாடுகள், கால பருவநிலை மாற்றங்கள், யுத்தத்துக்கு யுத்தம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், இப்படி எல்லாம் பல இடத்துல ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் இயேசுனுடைய வருகையை நான் விசுவாசிக்காமல், நேசிக்காமல், எதிர்பார்க்காமல் இருப்பேன் என்றால் நிச்சயம் கைவிடப்படுவோம். உங்க வீட்டுல யாரும் இயேசுவை அறியாமல் இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? அவங்க எல்லாரையும் சபைக்கு கொண்டு வர வேண்டியது. ஆமா, இந்த சர்ச்சுக்கு எல்லாம் யோசிக்காத. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதிருங்கள். நீ ஓப்பனா சொல்ற, ஒரு கடைசியா ஒரு சொல்லி முடிக்கிறேன். பெரிய பெரிய சபைகள் போறவங்க எனக்கு நல்ல பழக்கம். ஹலோ, எல்லாம் நீ கேளுங்க. பெரிய பெரிய சபைகள்ல பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று பேசப்படுகிற பல விசுவாசிகளோடு கூட பழக்கம். ஆனா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, இவ்வளவு பெரிய சபை தான் பேரு, இதை விசாரிக்கிறதுக்கு இல்லை. யாரா இருந்தாலும் ஐயா வந்துட்டு லீடர் அனுப்பிச்சு விடுவாரு, அந்த ஏரியா ஆள் அனுப்பிச்சு விடுவாரு, இல்லைன்னா போன் அடிச்சா எடுக்க கூட மாட்டாரு. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை ஆண்டவர் கொடுத்த கையை தட்டி. 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எதுவெல்லாம் இருக்கலாம். இன்னைக்கும் என் ஆவிக்குரிய தகப்பனை பேசணும்னா கொஞ்சம் பயந்துதான் பேசுவேன். எடுக்கவே மாட்டார் போனு. ஒரு நாள் போன்ல சொன்னாரு, தம்பி நான் போன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணி விட்டுரு, நான் கேட்டுட்டு உனக்கு ரிப்ளை பண்றேன். அந்த அளவுக்கு பிஸி தான். அதுக்காக நான் உனக்கு கோச்சிக்கலையே. அது எப்படி? அது நான் ஊழியம் செய்யற சபையில என்ன மதிக்கிறீங்களா, என்ன கண்டுக்கிறீங்களா, இதுவும் கேட்டது இல்லையே.
நான் பிஸியா ஓடுற மாதிரி தான் அவரும் ஓடுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வாய்ஸ் தான் கொடுக்குறேன். அதே போல உங்களை விசாரிப்பதற்கு ஆண்டவர் எழுப்பியிருக்கிற மெய்ப்பனு கீழாக இந்த புது வருஷத்துல அடங்கி இருங்கள். எந்த கருத்து வேறுபாடா இருந்தா சபைகளுக்குள்ள சத்தமா பேசாதீங்க. லிசன், நல்லா கவனிங்க. நான் வந்த ஒரு சிலர் பார்த்தேன், நீங்க அப்படியே பெரிய ஆளு மாதிரிலாம் சபையில பேசக்கூடாது. சபையில மௌனமா இருக்கணும். தேவன் பேசுறதுக்கு மட்டும் தான் காது கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா தனிப்பட்ட விதத்துல போதர்கிட்ட அமைதியா சொல்லிட்டு போங்க. நீங்க பெரிய டான்லாம் கிடையாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பெரிய டான்லாம் கிடையாது, நீங்க பெரிய ஹீரோலாம் கிடையாது, பெரிய பணக்கார கீழானவங்களாம் கிடையவே கிடையாது. சபையில எல்லாமே தேவனுக்கு முன்பதாக பாரபட்சம் இல்லாதவர்களே. உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் ஒரு எழுத்து எழுதி ஐயா கிட்ட அனுப்புங்க, இல்ல பேசுங்க. அதை விட்டுட்டு அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, எந்த குறைவு நிறைவா இருந்தாலும், ஐயா நீங்க செய்தி சூப்பரா கொடுத்தீங்க, அதை கூட பர்சனலா சொல்லு, மக்கள் பத்தியில சொல்லாத. உங்க ஊழியர் மூலியமா அற்புத அடையாளம் நடந்தாருன்னா அதை மட்டும் சாட்சியா சொல்லு. ஐயா எனக்கு ஜெபம் பண்ணாங்க, அற்புத அடையாளம் நடந்தது, தாராளம் சொல்லு. ஏனென்றால் அது அவர்களுக்கு அல்ல, மற்றவர்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக. அதை விட்டுட்டு குறைய மட்டும் தான் சத்தமா சொல்றது. வாங்கின நிறைவை வாங்கி பாக்கெட்ல வச்சுன்னா ஆமா என்ன நடந்தது அப்படிலாம் பேசவே பேசாதீங்க. உங்களால் ஒண்ணுமே நடக்காது. உங்க வாயே உங்களுக்கு ஒலையா மாறிடும். 2025 நீங்கள் மாதிரிகளை மாற வேண்டும். கிறிஸ்துவினுடைய வருகை அதி சீக்கிரம். கண்களை மூடி. மன்னவன் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே, மன்னவன் உம்மை